எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது நின்ற முதல் தொகுதி திண்டுக்கல். அதிமுக வந்து அவங்களோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த தொகுதி இப்போ வந்து மார்க்சிஸ்டுக்கு இது வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. எப்படி இருக்குது களம்? நீங்களும் சுற்றி வந்துகிட்டே இருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்கிற நான் இந்த தேர்தலில் வித்தியாசமாக பார்க்கறது, ஒரு பரப்புரை நிகழ்ச்சிகளுக்கு போகிற போது மக்கள் மத்தியில் ஒரு புதிய எழுச்சி என்பது ஏற்படுது நம்மளால் பார்க்க முடியுது. சாதாரணமாக 5 மணிக்கு கூட்டம்னு போட்டால் 7 மணி 8 மணிக்கு வர்றவங்க 5 மணிக்கே பார்த்தா 2000 பேர் 3000 பேர் திரளுகிற காட்சியெல்லாம் பார்க்குற போது ஒரு பெரிய ஒரு ஈடுபாடோடு ஒரு இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும், மோடி ஆட்சி முடிவுக்கு வரணும், மோடியின் மீது ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு கோபம் ஜனங்க மத்தியில் இருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. ஆகவே இந்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து 40 தொகுதிகள்லையும் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க. எதிரணியில் இருக்கிறவங்க வந்து பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் பொதுவான கள நிலவரம் தெரியுது. நம்ம விசாரிக்கிற போது பல பேரும் அப்படிதான் சொல்றாங்க. பொதுவாக இங்கே திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? இல்லை, திண்டுக்கல்லை பொறுத்தவரை ரொம்ப இப்போ கடந்த தேர்தலையே வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளர் திமுக சார்பில் போட்டிட்டு ஒரு 5.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஏடிஎம்கேனுடைய செல்வாக்குள்ள தொகுதி அப்படி இப்படிலாம் சொன்னால் கூட, ஆனால் அது ஒன்றும் அந்த அளவுக்கான கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கலையே. எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அதே மாதிரி ஒரு நல்ல வெற்றியை தான் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் வெற்றியை பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற நிலைமை என்பது இருக்குது. ஆகவே ஏன்னா வந்து இந்த இங்கே அதிமுக ரெட்டை, சில பேர் சொல்கிறாங்க ரெட்டை எலெக்ஷனை நிற்கிது, ரெட்டை எலெக்ஷன். அப்படி பார்த்தா வந்து போன தேர்தலில் தமிழ்நாடு பூரா ரெட்டை இலை தோத்தது தானே. அதுக்கு முன்னாடி அரூரில் வந்து பர்கூரில் வந்து ஜெயலலிதாவே வந்து ரெட்டை இலை நின்று தோக்கலையா? ஒரு சின்னத்தை மட்டும் வச்சு அது வந்து வெற்றி பெறணும்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது வந்து அது ஒன்றும் நடக்காது. எந்த தேர்தலையும் அப்படி நடக்கலை. எல்லா சின்னங்களும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு, எல்லா சின்னங்களும் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அப்போ ஏன் வெற்றி பெறுகிற சின்னம்னாக்கா அந்த தேர்தலில் ஏன் பல தேர்தலில் 2019 தோத்தாங்க, 2021 தோத்தாங்க, ஏற்கனவே பல முறை ஆட்சி இழந்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு சின்னத்தை மட்டும் வச்சு மக்கள் வந்து வாக்களிச்சிருவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற இந்தியா கூட்டணி, அதுலேயும் குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்திருக்கிற இந்த 3 ஆண்டுகளில் செஞ்சிருக்கக்கூடிய பலவிதமான சாதனைகள், பல நிவாரண நடவடிக்கைகள், ஏற்கனவே இருக்கிற அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் ஒன்றும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பாஜக வந்து 10 ஆண்டு காலத்தில் அவங்களும் எதையும் ஒன்றும் செய்யலை. இப்போ மோடி வந்து எதையாவது சொல்லி ஓட்டு கேட்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எதையுமே சொல்லி அவர் ஓட்டு கேட்கலையே. இப்போ தேர்தல் அறிக்கையில் கூட பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது வந்து நாட்டில் என்னமோ எல்லா ஜனங்களும் கோரிக்கை வச்சிருக்கிற மாதிரி காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோங்கிறார். இப்போ இந்தியாவில் யார் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துன்னு கேட்டது? பிஜேபி RSS உடைய கோரிக்கையை தவிர அது நாட்டு மக்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாஜகவுடைய அந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது களத்தில் ஏதாவது ஒரு சின்ன தாக்கத்தையாவது உண்டாக்கியிருக்கா? எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல மட்டும் இல்லை. அது இல்லை, அவங்க வந்து இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் சீக்கிரமாக அமலாக்க. இப்போ என்ன கேள்வின்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, ஓட்டு போடுறவங்க 5 வருஷம் எம்பியை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் பாஜக மத்தியில் வந்தாக்க 5 வருஷம் வந்து இந்த நாடாளுமன்றம் இருக்குமாங்கிற கேள்வி இருக்கு. நீங்களே என்ன சொல்றீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் அமல்படுத்த போறோங்கிறீங்க. அப்படின்னா இடையிலேயே நீங்கள் நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு சட்டமன்றங்களை கலைச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலாக்குங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் 5 வருஷம் கூட இருக்க மாட்டாங்களேங்கிற கவலையும் எல்லாருக்கும் இருக்கு. அதே மாதிரி குடியுரிமை சட்ட திருத்தத்தை நாங்கள் இதுதான் நீங்கள் முக்கியமாக சொல்றது. இந்த 3லையும் நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க கவலைப்படுறதெல்லாம் விலைவாசி இவ்வளோ பயங்கரமாக ஏறி இருக்குது, வாங்கி சாப்பிட முடியல, வேலையில்லா திண்டாட்டம் கடுமையாக இருக்குது, விவசாயிகளுக்கு பல நெருக்கடி இருக்குது, கட்டுப்படியான விலை கிடைக்கல, அது மாதிரி விவசாயிகளுக்கு கடன் சுமை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஏதோ தமிழ்நாடு அரசு இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சில காரியங்களையாவது செய்கிறாங்க. ஆனால் 10 வருஷம் மோடி நினைச்சிருந்தா இதில் எவ்வளோ செஞ்சுருக்கலாமே. அவங்க கேள்வி அதான். 10 வருஷம் உங்களுக்கு நாங்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்தோம், ஒரு தேசத்தையே உங்ககிட்ட ஒப்படைச்சோம். ஆனால் நீங்கள் இதில் வந்து குறிப்பிட்டு இந்த ஜனங்க சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள், சிறு குறு வியாபாரிகள், சிறு குறு தொழில் முனைவோர், அல்லது எதிர்காலத்தை வேலையை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுடைய எதிர்காலத்தை பூரா வந்து இப்போ ஒரு இருட்டடிப்பு செய்கிற மாதிரி ஆக்கிட்டீங்களா இன்னைக்கு? அதுதான் ஜனங்க மத்தியில் இருக்கு. ஆகவே தான் அவங்க அதை பற்றியெல்லாம் பேசாமல் அஜெண்டாவே மாற்றுறாங்க. ஏதோ காமன் சிவில் கோடு, மக்களுக்கு புரியாத ஒன்றை கொண்டு வந்து சொல்லி
அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி, அப்புறம் குடியுரிமை சட்டம், இதெல்லாம் வந்து மக்கள் யாரும் ஏற்றுக்கிட்டதே இல்லை. ஒரு ஒன்றுபட்ட இந்திய தேசத்தை பிளவுபடுத்துகிற, மக்களை பாகுபடுத்துகிற, மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் பிளவுபடுத்துவதற்கான கருவியை தான் நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலே முன்மொழிங்கிறதே உங்களுடைய பலவீனம் தானே. மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் பாஜக பிளவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கக்கூடிய கோஷம், அதை நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பரப்புரை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எடுபடுதா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஒட்டஞ்சத்திரத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்குதா? அந்த அளவுக்கு இருக்குதா? எதிரொலிக்குதா? சாதாரணமாக இருக்குங்க. நீங்கள் சாதாரண கேட்குறோம், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா, இப்போ 440 ரூபா அவர் ஆட்சிக்கு வர்ற போது சமையல் எரிவாயு விலை இருந்தது. இப்போ என்னம்மா விலைன்னு கேட்டால் 1200 அவ்வளோ பேரும் சொல்கிறாங்க. ஏமா 440 ரூபா இந்த விலையில் 1200 ஓட்டியிருக்கிறாரு, இந்த மோடி திரும்ப வரணும்னா ஐயோ வாழவே வானாங்கிறாங்க. நாம் கேட்குற கேள்விக்கு நம்மளே பதில் சொல்கிறதில்ல. நம்ம பொதுக்கூட்டத்தில் இப்படி கேட்டால் ஜனங்க வேணாம் வேணாம் வேணாங்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நீங்கள் வந்து உயர்த்ததில் எதுவுமே செய்யாமல் அவங்களுக்கு மேலும் மேலும் சுமையை உயர்த்தினதை இப்போ என்ன பார்க்குறாங்க, இவ்வளோ காலம் மோடி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நம்மளை பழி வாங்கிட்டு இருந்தார். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு, அவரை வந்து பதில் சொல்கிறதுக்கு, அவருக்கு நம்ம உரிய பதில் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. இது மாதிரி ஒன்று நாங்கள் நம்ம பொதுக்கூட்டில் கேட்குறோம், 14 லட்சம் கோடி அம்பானிக்கும் அதானிக்கும் தள்ளு, உங்கள் ஊரில் யாராவது விவசாய கடனை தள்ளுபடி பண்ணால் ஒரு ஆளும் தள்ளுங்கிறாங்க. அப்போ யாராவது ஜனங்களுக்கு வந்து ஒரு அரசு 10 வருஷம் இருந்திருக்கிற ஒரு அரசு, நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம், கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம், நியாயமான விலை கொடுத்துருக்குறோம், அல்லது 100 நாள் வேலை இப்பெல்லாம் கேட்குறோம். மன்மோகன் சிங் 2004 நாங்கள் வற்புறுத்தல் அடிப்படையில் கொண்டு வந்தார், 100 நாள் வேலை திட்டம் இருந்தது. இப்போ சராசரி மோடி வந்து 32 நாளாக குறைச்சிட்டார். நாங்கள் கேட்குறோம், ஏமா 100 நாள் வேலை திட்டம் அன்றைக்கி இருந்தது, அதை மோடி 32 நாளாக குறைச்சிட்டாரு, அப்படிப்பட்ட மோடிக்கு ஓட்டு போடணுமானா ஐயோ வானாங்க, ஓட்டு போட்டால் இதையும் ஒழிச்சிடுவாருங்கிறாங்க. இப்போ ஜனங்க நேருக்கு நேர் நம்ம கேட்குற போது அப்படி தான் பதில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரச்சனையை அவர் வந்து கண்டுக்கலையே. இப்போ கூட தேர்தல், இப்போ கூட நான் என்ன சொல்கிறேங்க, இந்த தேர்தல் 10 வருஷம் போயிடுச்சு, சரி இதுக்கு மேலேயாவது நான் வந்து மக்களுடைய இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு காணுவேன், அதை கவனிப்பேன், அதுக்கு ஏதாவது சொல்லுவேன்னு சொன்னால் மக்கள் அப்படி இல்லையா. ஆனால் நீங்கள் இந்தியா கூட்டணியோ அல்லது சிபிஎம்மோ சிபிஐயோ திமுகவோ அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அட்ரஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம், நாங்கள் வந்தால் எரிவாயு சமையல் எரிவாயு விலை குறையும், பெட்ரோல் டீசல் விலை குறையும், பெண்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி 1 லட்சம் கொடுப்போம், இப்படி மக்களுடைய இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்ணுற போது இயற்கையாகவே மக்களுக்கு இது மேலே ஒரு ஈர்ப்பு என்பது இருக்குது, பாஜக மேலே ஒரு வெறுப்பு என்பது தான் இருக்குது. சரி, பாஜகவுடைய வந்து எதிர்ப்பு வாக்குகள் எப்படி மொத்தமாக உங்களுக்கே வரும்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவங்களும் பாஜகவை எதிர்த்து தான் இன்னும் அந்த களத்தில் பேசிட்டு இருக்காங்க. அங்கே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அதாவது உண்மையிலேயே பாஜகவை ஆரம்பத்திலேருந்து தொடக்கத்திலேருந்து இன்னைய வரைக்கும் உறுதியாக எதிர்க்கிறது யாருங்கிறது ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன கேட்குறேன், 10 வருஷம் 5 வருஷம் ஜனங்க அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தொலைக்காட்சியில், விவாத மேடையில், அல்லது பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில், பத்திரிகைகளில். இப்போ மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு, நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பழைய மாதிரி வந்து எல்லாருமே தேர்தலில் பொதுக்கூட்டம் போட்டு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த 5 வருஷமாக வந்து எடப்பாடி வந்து எப்படி வந்து மோடி ஆதரிச்சார், மோடிக்கு ஆதரவாக இருந்தார், மோடிக்கு வக்காலத்து யோசனை பேசினாருங்கிறத எப்படி வந்து மக்கள் வந்து மறந்துடுவாங்க. இந்த வேளாண் சட்டங்களை மோடி நிறைவேற்றினார், அதை எதிர்த்து இந்தியா கூட்டணி போராடிச்சு, விவசாயிகள் போராடினாங்க. ஒரு 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 நாள் கூட அதிமுக அதை எதிர்த்து குரல் கொடுக்கலையே. சட்டமன்றத்தில் கேட்டபோது அந்த சட்டத்தினால எந்த பாதிப்புமே இல்லை, அதனால பகிரங்க விவாதிக்க தயார்னாரு. அப்போ என்ன பார்ப்பாங்க, கடைசியாக மோடியே அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டார்னு வச்சுங்க, விவசாயிகள் போராட்டத்தின் விளைவாக மோடியே அதை வாபஸ் வாங்கிட்டார். அப்போ மோடியே வாபஸ் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிற வேளாண் சட்டங்களை கடைசி வரைக்கும் எடப்பாடி எதிர்க்கலை, விமர்சிக்கலை, குறை சொல்லலை. இப்போ சட்டமன்றத்தில் நம்ம முதலமைச்சர் வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, வாபஸ் வாங்கணும் தீர்மானத்தை போட்டார். ஏன் நீங்கள் போட்டிருக்கூடாது, உங்களுக்கும் நீங்களும் முதலமைச்சராக இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் மோடி ஆட்சி முடிவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஆதரிச்சிங்க. இப்போ சிறுபான்மை மக்களை வந்து சொல்கிறாங்க, எப்படி சிறுபான்மை மக்கள் வந்து அதிமுக மேலே நம்பிக்கை வைப்பாங்க? ஏன்னா இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் அதிமுகவும் பாமகவும் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா இந்த சட்டமே வந்திருக்காத, இந்த சட்டமே தோற்று போயிருக்குமே. அப்படி ஒரு வாய்ப்பு
இருக்குன்னு நாங்கள்லாம் போய் சொன்னாங்களே, எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி தலைவர்லாம் போய் சொன்னாங்களே. எடப்பாடி கேட்கல, தம்பித்துறையை கேட்கலையே. இப்போ என்ன சொல்றாரு, கூட்டணி தர்மத்துக்காக இவ்வளவு துரோகத்தை செஞ்சுட்டு இப்போ போய் நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் இருக்காங்கன்னா எந்த சிறுபான்மை மக்கள்? அவ்வளோ தூரம் சிறுபான்மை மக்கள் வந்து ஏமாளியாக அவர் நினைக்கிறார். ஆனால் அதிமுக சொல்லக்கூடிய இன்னொரு கணக்கு அப்படிங்கிறது 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த பாஜக மேலேயும் ஒரு அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மேலேயும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால 40 எங்களோட தான் எடப்பாடி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. எத்தனை இடங்கள்ல அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? உங்க கணக்கு என்னதுல? நான் கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் ஒரு இடத்துல கூட அதிமுகவோ பாஜக கூட்டணியோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எந்த அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? அதாவது ஒன்று வந்து 2019 தேர்தலில் கணக்கிட்டு பார்த்தாலும் சரி அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் இந்தியா கூட்டணி ஒன்றா தான் இருக்கோம், நீங்கள் இப்போ 2 கூறாக பிரிஞ்சு நிற்கிறீங்க. ஆகவே வந்து ஒரே அணியாக இருக்கிற போது நீங்கள் ஒரே ஒரு தொழில் தான் வெற்றி பெற்றீங்க. இப்போ 2 அணியாக பிரிஞ்சிட்டீங்க. ஆகவே உங்களுடைய வெற்றி வந்து 2ஆக பிரிஞ்சு போச்சு, வாய்ப்பு வந்து 2ஆக பிரிஞ்சு போச்சு, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இலக்கு இல்லாத ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்துறீங்க. ஒரு தேர்தலில் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணும்ல. இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றத்தில் யார் பிரதமராக வருவாங்க, எப்படிப்பட்ட ஆட்சி வேணுங்கிறதால நாட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. நீங்கள் மோடி எடப்பாடி அதை பற்றி என்ன சொல்கிறாரு? மோடியை பற்றி ஒன்றும் சொல்லலை, மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லலை, மோடியுடைய திட்டங்களை விமர்சிக்கலை. நீங்கள் ஸ்டாலின், நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டாலினும் முதலமைச்சராக தான் இருக்கார், அவர் போய் பிரதமர் வேட்பாளர் மாதிரிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இதை பேசுங்க, அது கூட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டாவது, இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக அரசாங்கம் சில நல்ல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறத மக்கள் ரொம்ப பாசிட்டிவாக தானே பார்க்குறாங்க. வேறு சிலது நிறைவேற்றலைங்கிறது இருக்கலாம். எந்த ஒரு அரசும் வந்து 100க்கு 100 எல்லாத்தையும் நிறைவேற்றும்னு சொல்ல முடியாது. அதுவும் மத்திய அரசாங்கம் ஒரு பழிவாங்கிற போக்கில் இருக்கிற போது, மத்திய அரசு நம்ம கேட்குற நிதியை கொடுக்காத போது, இவ்வளோ பெரிய வெள்ளத்துக்கு ₹1 கூட நிவாரணம் கொடுக்காத போது, ஒரு பாரபட்சமான தமிழ்நாட்டை பழிவாங்கிற நோக்கத்தோட மோடி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதையெல்லாம் சமாளித்து இன்னைக்கு இந்த திட்டங்களை செஞ்சிருக்கிறது நல்ல விஷயங்கள் தானே உண்டாக்குது. இப்போ மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், அல்லது இந்த காலை சிற்றுண்டி பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கலாம், அல்லது இந்த அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகளுக்கு நான் முதல்வன் திட்டங்கிற முறையில் ₹1000 கொடுக்குற திட்டங்களாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த அந்த விடியல் பயணம், இப்படியான சில திட்டங்கள் வந்து ஒரு நிதி நெருக்கடி கடுமையாக இருக்கக்கூடிய அரசு அதெல்லாம் சமாளித்து இதை செய்யுதே என்று மக்கள் பார்ப்பாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை 10 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்களா, 5 வருஷமே முடிச்சிட்டிங்களே, நீங்கள் ஒன்றும் செய்யலையே. ஆகவே எப்படி வந்து எடப்பாடி வந்து எடப்பாடி இது நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதையே மறந்துவிட்டு நாட்டில் மத்தியில் எப்படிப்பட்ட ஆட்சி வருங்கிறத பற்றியே விவாதிக்காமல் தமிழ்நாட்டை மட்டும் பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. ஒன்று, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு கட்சி வெற்றி பெறுனா ஒரு சரியான இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை நோக்கி உங்களுடைய பயணம் எங்களை பக்கத்தில் இல்லை. உங்களுக்கு இலக்கு இல்லாத ஒரு தேர்தல் பயணம் தான் உங்களுடைய பயணம். ஆகவே அது மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மோடியை நீங்கள் வந்து எதுக்குறீங்கிறத இன்னைய வரைக்கும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா பத்திரிகையாளர் கேட்குறாரு, சரிங்க இன்னைக்கு நீங்கள் எதுக்குறீங்க, நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடியுது, அப்போது வந்து பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நான் மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்கிறாரு, அது அப்போதைக்கு பார்க்கலாங்கிற. அது ஏன்னா அப்போ இன்னும் 6 மாதமாக இருக்குது. அப்போ இப்போ கூட நீங்கள் வந்து மோடியை வந்து பகிரங்கமாக எதுக்க தயாரில்லைன்னு சொல்கிற சூழ்நிலையில் எப்படி நீங்கள் மோடியும் நீங்களும் பாஜகவும் நீங்களும் வேறன்னு மக்கள் எப்படி நம்புவாங்க? ஆகவே இது வந்து ஒருத்தங்க நேரடியாக கூட்டணி வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு கள்ள கூட்டணி வச்சுருக்கீங்க. தேர்தலுக்கு முன்னாடி சேர்ந்து நின்னீங்க, தேர்தலுக்கு பின்னாடி திரும்ப சேர போகிறீங்க. இடையில் இந்த கவலை, இந்த மாதிரிலாம் மக்களை ஏமாத்தினா மக்கள் வந்து என்ன கிள்ளுக்கறியாங்க. மக்கள் எது சொன்னாலும் நம்பிக்கிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் நம்புவாங்களா மக்கள்? கடைசியா ஒன்று சார், நாம் இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் தான் இருக்காரு பிரதமர் மோடி. இத்தனை முறை மாறி மாறி வந்துட்டு போறாரு. மக்களுடைய மனசு கொஞ்சமாச்சடி மாறாதா? இத்தனை முறை வந்துட்டாரு பிரதமர், ஒரு ஓட்டை போடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? என்னை பொறுத்தவரை அடிக்கடி வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது ஜனங்க கொஞ்சம் மறந்துருந்தா இவர் அடிக்கடி வந்து நினைப்பூட்டி அந்த அந்த வெறுப்பை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா நீங்கள் திரும்ப வந்து என்ன இப்போ நடக்கும், அதாவது நீங்கள் ரோட் ஷோ நடத்துகிறீங்க, பிரதமர் மோடி சென்னையில் ரோட் ஷோ நடத்துகிறாரு, பல தலைவர், ஏதாவது மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் இருக்கா? ஏதாவது மக்கள் வந்து உங்களை அங்கீகரிக்கிறாங்களா? மக்கள் உங்களை நேசிக்கிறாங்களா? ஒன்றுமே இல்லையே.
ஆகவே எத்தனை முறை மோடி வந்தாலும் சரி, மோடியை வந்து தமிழ்நாட்டு நான் கேட்குறேங்க, இப்போ நீங்கள் அம்பாசமுத்திரத்துக்கு போகிறீங்க, இதே அம்பாசமுத்திரம் தானே கடந்த மார்ச் மாதம் வெள்ளத்தில் பயங்கரமாக மிதந்தது. ஏன் அன்னைக்கு அம்பாசமுத்திரத்துக்கு வராமல் இன்றைக்கி ஏன் நீங்கள் வரீங்க? அவ்வளோ பெரிய வெள்ளத்தில் மிதந்துடக்கூடிய இந்த மக்களுக்கு ₹1 நிவாரணம் கொடுக்கலையே, எப்படி இன்னைக்கு இந்த மக்கள் உங்களை நம்புவாங்க, உங்களை வரவேற்பாங்க? சொல்லுங்க பார்ப்போம். மக்களை பற்றி நீங்கள் யோசிக்காத போது மக்கள் உங்களை மட்டும் யோசிப்பாங்க, உங்களை நேசிப்பாங்கன்னு இருந்தால் எப்படி இயற்கைக்கே விரோதமாக இருக்குது. ஆகவே மோடி அடிக்கடி வர்றதை பொறுத்தவரை என்னன்னா, அவர் மறந்து போகிற ஜனங்களை திரும்ப திரும்ப நினைவூட்டி வெறுப்பை கிளறி விடுவதற்கு தான் பயன்படுமே தவிர அது ஒன்றும் ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்காது. இவர் வராமல் இருந்தால் கூட சரியா ஏதோ கொஞ்சம் மறந்து போயிருக்கலாம் ஜனங்க, திரும்ப திரும்ப நீங்கள் நினைவூட்டிகிட்டே இருந்தீங்கன்னா. ஆகவே அது வந்து நிச்சயமாக எந்த சாதகமான சூழ்நிலையும் பாஜகவுக்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிறத பல தொகுதிகளில் அவங்களால டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. நிச்சயமாக இந்த தேர்தலில் 3வது இடங்கிறத அவங்களுக்கு மக்கள் ஒதுக்கி கொடுத்துருக்கிற இடமா இருக்க முடியும். சரி, கடைசியாக இன்னும் ஒன்று கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பெருசாக நம்பிட்டு இருக்குது பாஜக. அதாவது நான் தான் சொன்னேங்க, எந்த தொகுதியிலையுமே பாஜக வந்து எத்தனை தொகுதிகளில் அவங்க டெபாசிட்டாக வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அது வேணால் பொருத்தமாக இருக்கலாம். எந்த தொகுதியில் ஜெயிப்பாங்கங்கிறதுக்கான அந்த முகாந்திரமே அவங்களுக்கு இல்லை. அண்ணாமலை இல்லை, மோடியே அவங்க எதிர்ப்பு. ஏன் மோடியே கடைசியாக தமிழ்நாட்டில் நிற்கலை? ஏன் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் நிற்கலை? அவங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் நின்றுக்கலாம்ல. அவர் அங்கே மோடியே நின்னா கூட தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை. கோயம்புத்தூரில் அண்ணாமலை மட்டும் என்ன, அவருக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் மோடியை ஒரு பிரதமராக பார்க்குற மக்கள் அண்ணாமலையை வந்து ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகுங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு கூட பேசிக்காரு பாருங்க, மோடி கொடுத்த எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாரு. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினா அதை அனுபவிக்கக்கூடிய பயனாளிகளுக்கு தெரியாதா என்ன வாக்குறுதி நிறைவேற்றினாங்க? யாருக்கு இது பயனாளிகளுக்கே சம்பந்தம் இல்லாமல் யாருக்கு வாக்குறுதி நிறைவேற்றினார் அவர்? ஆகவே அண்ணாமலையை மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு அண்ட புழுகு, ஒரு இந்த அரசியல்வாதி அப்படி தான் பார்க்குறாங்க. ஆகவே அவர் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.